ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி வீடியோவில் கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கார். கடகராசிக்காரங்க இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சு நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா வித துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கை ஒரு சீராக போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் 12வது இடத்துக்கு குரு வரும்போது நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்சஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வீண் செலவை தவிர்த்திடணும். கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுற ஆள் நீங்கள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12வது இடத்துலேருந்து 6வது இடத்தையும் 8வது இடத்தையும் வேறு பார்க்குறாரு. ஸோ 6-12 கனெக்ஷன். கடன் வாங்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். இது உண்மையாக நமக்கு தேவையா? முடிஞ்ச அளவு கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். கடன் வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்கள் சேமிக்க முடியும். சேமிக்கிறது கஷ்டம் அப்படின்னாலும் ஸோ கடன் வாங்கிறத தவிர்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ மாத செலவுக்கு அதை மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஆடம்பர செலவு கூடவே கூடாது. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்க. யூ வில் ஃபீல் ரெஸ்ட்லெஸ். ஏதாவது படன்னு அப்படியே ஓடிட்டே இருக்கும். நல்லா தூங்கி ஏஞ்சாலும் ஒரு மாதிரி எப்போவுமே டயர்டாக இருக்கிறது, மைண்ட் லெவலில் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது. ஸோ இது இருந்துக்கிட்டே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாரின் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். உங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை கூப்பிட்டு ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தருவாங்க. ஸோ ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் தட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மேல் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இது ஒரு அருமையான காலகட்டம். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வெளிநாடு தொடர்பு ஏதாவது இருந்ததுன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இல்லைன்னா உங்களுக்கு அப்ராடில் தான் பிஸ்னஸே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சாதகமாக இருக்கும். இப்போ ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நல்லா வரும். தசாபுக்தி ஒத்துழைச்சா நீங்கள் கண்டிப்பாக வீடு வாங்கலாம். வீடு வாங்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் தான் இது. ஏன்னா குருவோட 4th ஆஸ்பெக்ட் இருக்குது துலாம் வீட்டில். ஸோ வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீடை ரெனோவேட் பண்ணுறது, இல்லைனா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ரெண்டல் போகிறது. ஆல்ரெடி ஒரு வீட்டில் ரெண்டலுக்கு இருப்பீங்க. அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வசதி பத்தலை அப்படின்றதுக்காக வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் வேலையில் முன்னேற்றம் அதெல்லாம் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஸோ வீடு வாங்கிறது இல்லைன்னா புது வீட்டுக்கு குடியேறது, ரெண்டலோ ஓன் ஹவுஸோ, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது இல்லை வீடு வாங்கிறது, இதெல்லாமே ரொம்ப பிரகாசமாக இருக்குது இந்த குரு பயிற்சி. ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6th ஹவுஸ் ஆஸ்பெக்ட் 8th ஹவுஸ் ஆஸ்பெக்ட் இருக்குது. திடீர்னு உடம்புக்கு ஏதாவது வந்துடும். இல்லை உங்களுக்கு க்ரானிக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு 10 வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கீங்க. சுகர் ஒரு 10 வருஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக சுகர் டெஸ்ட் எடுத்து என்னன்றதை பார்த்து மாத்திரைலாம் கரெக்டாக போட்டுடணும். என்னென்னா திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபைனான்சஸ். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனான்சஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும், உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். இந்த 2 தான் கோர் தீமாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க. முக்கியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைனாலும் 4th ஹவுஸ் ஆஸ்பெக்ட் இருக்கனால பேசிக் எஜுகேஷன் 12th வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் ரொம்பவே நல்லா படிப்பாங்க இந்த அடுத்த ஒரு வருஷம். உங்களுக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா அதில் கொஞ்சம் அதிக கவனம் வைங்க. ரெண்ட்டுக்கு இருக்கவங்க ரெண்ட்டு தராமல் போகிறது, ரொம்ப பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் அமையலாம். ஸோ ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மீது கவனம் அதிகம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்கள் உங்கள் வீட்டை எப்படி வச்சுருக்காங்க, நல்ல டெனண்ட்டாக அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி மேலே உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். இவ்வளோ நாள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வச்சுருக்கீங்க, அதுலேருந்து ரெண்டல் இருந்தது, திடீர்னு காலி பண்ணிட்டாங்க, ஒரு 6 மாதமாக வீடு காலியாக இருக்குது, இல்லைனா திடீர்னு அவங்க ஒரு 3 மாதம் ரெண்ட்டு தர முடியாத சூழ்நிலை, என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இல்லைனா உங்கள் ப்ராப்பர்ட்டியில் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் மைனர் இஷ்யூஸ் இருக்கலாம். 8th ஹவுஸ் ஆஸ்பெக்ட் இருக்கனால இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அஸ்ட்ராலஜி, டேரட், அக்கல் சயின்சஸ், நியூமராலஜி, பாமிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல குருவும் அமைவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்டி மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கு இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறவங்களுக்கு, மெயினாக இந்த ரிசர்ச் ஓரியன்ட் ஒர்க்,
நான் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி தான் இதை பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ராடில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தருவாங்க. யூனிவர்சிட்டிலேருந்து நல்ல கோஆப்ரேஷன் இருக்கும். லோன்லாம் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மொத்தத்தில் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சனி உங்கள் 9வது வீட்டுக்கு பயிற்சி ஆயிருக்காரு. இவ்வளோ நாள் அஷ்டம சனி உங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஓரளவு சரியாக இருக்கும். நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிருப்பீங்க. ஸோ அதனால் மேஜராக இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. பட் உங்கள் ஹெல்த் ஏரியாவில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபைனான்சஸ், செலவுகளை வரவு செலவு கரெக்டாக வச்சுக்கோங்க. செலவு அதிகம் பண்ணாதீங்க, கடன் வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபஸர், லெக்சரர் இல்லைனா டீச்சர்ஸோட ஒரு முரண்பாடு, சண்டைகள் வரலாம். வீட்டில் அப்பாவோடையும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனைகள்லாம் ஸ்மூத்தாக ரிசால்வ் ஆகிடும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். வெளிநாடு வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க கடகராசிக்கு இந்த குரு பேச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.